என்னடி இன்னும் நடிச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன் நடிப்பை பார்த்து எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கிட்ட இதுக்கு மேலயும் நான் பொறுமையா இருக்கிறது சரியில்லை, எல்லா உண்மையும் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிக்கிற மயில் நல்லவே இல்ல. இவன் மட்டும் இல்ல, இவளோட மொத்த குடும்பமும் சாதாரணமான ஆளுங்க இல்லன்னு சொல்றான். அவ சொல்றதை கேட்டு பாண்டியனும் கோமதியும் ஒன்னும் புரியாம இவன் ஏன் இப்படி பேசுறான்னு குழம்புறாங்க. சரவணன் முதல்ல மயிலோட படிப்பு பத்தி பேசுறான். கோமதி கிட்ட இவ என்ன படிச்சேன்னு உங்ககிட்ட சொன்னாலான்னு கேக்குறான். குடும்பத்துல எல்லாரையும் இதே கேள்வியை கேட்க அரசி MBA படிச்சேன்னு சொன்னாங்க அண்ணாங்க. அதுக்கு சரவணன் கிழிச்சா இவ 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கா, BA படிச்சுன்னு சொன்னதெல்லாம் பொய். அப்பா டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி சர்டிபிகேட் கேட்டதுக்கு என்ன சொன்னா இவ? எதையோ சொல்லி சமாளிச்சா. எதுக்காக இவ சர்டிபிகேட் கொடுக்கல? ஏன்னா இவ படிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்னால, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம குன்னக்குழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும்ல, நம்ம கடையில இருந்து மளிகை சாமான் போடுவோம்ல, அந்த கடைக்கே ஒரு நாள் சாப்பிட போயிருந்தேன். அப்போ ஒரு பொம்பளை சர்வர் வேலை பார்த்தா. யாருடான்னு பார்த்தா இவன் நின்னுட்டு இருந்தான்னு சொல்றான். அதை கேட்டு ராஜி ஷாக் ஆகி நம்ம மயில் அக்காவான்னு கேக்குறா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டேன். அதுக்கப்புறம் பலவிதமா வீட்டுக்கு வர ட்ரை பண்ணான். நான் எதற்கும் அசரல, கர்ப்பமா இருக்கன்னு போய் சொல்லி என் மனசோட விளையாடிட்டான்னு உடஞ்சு போய் சொல்றான். அப்ப கோமதி அதிர்ச்சியில மயங்கி உட்காந்துட்டா. உடனே எல்லாரும் அவளை உட்கார வைக்கிறாங்க. இதுக்கே மயங்கிட்டியா, இன்னும் இருக்குன்னு சொல்றான். அப்போ மயில் வேணாம் மாமான்னு கெஞ்சுறா. அவளை அமைதியா இருக்க சொல்லி கடுமையா எச்சரிக்கிறான். அதுக்கப்புறம் ராஜி கிட்ட தீபாவளி டைம்ல வயசை பத்தி இவ பேசினது ஞாபகம் இருக்கமா? இவளோட பதட்டத்தை பார்த்து டவுட் ஆகி ஆதார் கார்டு கேட்டேன். வழக்கம் போல குடுக்கவே மாட்டேன்னு ஒரே நாடகம் போட்டா. அதான் இவ அப்பன்ட்ட வாங்கி பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி இவ என்னை விட 2 வயசு சின்னவ இல்ல, 2 வயசு பெரியவன்னு அடுத்த குண்ட தூக்கி போடுறான் சரவணன். இதெல்லாம் மனசுலயே வச்சு உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சேன்னு மனமுடைந்து சொல்றான். அந்த கேப்ல மயில் ரூம்குள்ள ஓடி போயிடுறா. அப்ப சரவணன் இது மட்டும்தான் அவ சொன்ன பொய்யா இல்ல இன்னும் இருக்கான்னு தெரியலங்கிறான். அதை கேட்டு ராஜிக்கு நகை விஷயத்துல மயில் சொன்ன பொய் ஞாபகம் வருது.